சமூக வலைத்தளங்கள்ல ஒரு செய்தி பரவலாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துல புறப்பட்டதாக ஒரு தகவல் வந்துச்சு. அதை தீர எங்களோட துறைக்குழு செயலாளர் உஸ்தாத் மசீன் அதில் அவர்கள் விசாரித்து அவர்கள் தெளிவுபடுத்தினார். ஏன்னா இந்த பிறை என்பது அதனுடைய நேரம் 6:23 அந்த பிறை உதயமானாலும் கூட 6:40 மட்டும்தான் அந்த பிறை வானத்தில் இருக்கிறது. 6:40 கூட அந்த பிறையை காண முடியாது. இருந்தாலும் கூட சில நேரம் கண்டவர்கள் பொய்யர்கள் அல்ல, நல்லவர்கள், அவங்க ஆர்வமான முறையில அவர்கள் இதை அறிவிச்சிருக்கிறான். இருந்தாலும் என்னென்றா சில நேரங்கள்ல பிறைகள் கண்டுபடும். அதாவது பிறை என்ற எண்ணத்துல பிறை வடிவத்துல ஏதோ ஒன்ற பார்க்கக்கூடிய சூழ்நிலை. அன்பார்ந்த முஸ்லிம்களே, உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய துறைக்குழுவின் செயலாளர் அப்பானி மன்றத்தை அமைக்கிறாங்க. அதே போல முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலக திணைக்களத்துடைய முக்கியமான பிரதிநிதி ஜாவித் அவர்கள் இருக்கிறாங்க. அதே போல பெரிய பள்ளிவாசல் தலைவர் இருக்கிறாங்க. மற்றும் முன்னாள் இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய உலமாக்களும் பெரிய பள்ளிவாசல் துறைக்குழு உறுப்பினர்களும் இந்த இடத்துல இருக்கிறாங்க. முக்கியமான ஒரு தகவலை உங்களோட பரிமாறிக்கொள்கிறோம். இன்று மாலையில நாங்க பெரிய பள்ளி வாசல்ல 6:23 மகரிபுடைய அதான் சுமார் நாங்க ஒரு 7:20 போல எங்களுடைய தீர்மானத்தை நாங்கள் அறிவிச்சோம். அதாவது நாளை நாங்கள் நோன்பு பிடிச்சி ரமபான் மாதத்தை 30 பூர்த்தி செய்து ஷவ்வாலுடைய தலைப்பிறை சனிக்கிழமை ஈதுல் ஃபித்ர்னு நாங்கள் அறிவிச்சோம். அந்த அடிப்படையில பெரிய பள்ளி வாசல் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா, அதே போல முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலக திணைக்களம், அதே போல மெட்ரலஜி டிபார்ட்மெண்ட் எல்லாரும் உறுதியாக இந்த தீர்மானத்தில் நாங்கள் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த சமூக வலைத்தளங்கள்ல ஒரு செய்தி பரவலாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துல புறப்பட்டதாக ஒரு தகவல் வந்துச்சு. அதை தீர எங்களோட துறைக்குழு செயலாளர் உஸ்தாத் மசீன் அதில் அவர்கள் விசாரித்து அவர்கள் தெளிவுபடுத்தினார். ஏன்னா இந்த பிறை என்பது அதனுடைய நேரம் 6:23 அந்த பிறை உதயமானாலும் கூட 6:40 மட்டும்தான் அந்த பிறை வானத்தில் இருக்கிறது. 6:40 கூட அந்த பிறையை காண முடியாது. இருந்தாலும் கூட சில நேரம் கண்டவர்கள் பொய்யர்கள் அல்ல, நல்லவர்கள், அவங்க ஆர்வமான முறையில அவர்கள் இதை அறிவிச்சிருக்கிறான். இருந்தாலும் என்னென்றா சில நேரங்கள்ல பிறைகள் கண்டுபடும். அதாவது பிறை என்ற எண்ணத்துல பிறை வடிவத்துல ஏதோ ஒன்ற பார்க்கக்கூடிய சூழ்நிலை. அதனால இன்றைய நாள் வானத்துல 6:24 இருந்து கிட்டத்தட்ட 7:24 வரை காட்டி வீனஸ் வெள்ளிக்கிரகமும் நீங்க பல இடங்கள்ல இருந்து சில தகவல்கள் கடந்த காலங்களில் இப்படி வந்து வீனஸ் பிறையை பார்த்துட்டு அது பிறைன்னு நினைச்சு கொண்டு தவறான செய்திகள் வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எனவே மக்கள் பதட்டம் அடைய தேவையில்லை. நாங்க 3 தரப்பினர்களும் இந்த தீர்மானத்தை உறுதி அளிக்கிறோம். சம்பந்தப்பட்டவர்களுக்கு இதுக்குரிய விளக்கங்கள்லாம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால மக்கள் குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோட தீர்மானம் தான் இறுதியானது, அறுதியானது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. பாரக்கல்லாஹு லக்கும். ஈதுல் ஃபித்ர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் ரமலான் மாதத்தின் 29வது பிறையுடைய இன்றைய தினத்திலே ஷவ்வால் மாதத்துக்கான தலைப்பிறை தீர்மானிக்கும் மாநாடு கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்றது. இந்த பிறை மாநாட்டில் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறை குழு, அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பிறை குழு மற்றும் முஸ்லிம் சமய பண்பாட்டு திணைக்களம் ஆகியவை இணைந்து இன்றைய இந்த பிறை குழு நடைபெற்றது. தீர்மானிக்கக்கூடிய இந்த குழு நடைபெற்றது. இதில் குறிப்பாக எங்களுடைய மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய எமது பிறை குழுக்கள் அவர்களுக்காக ஏற்கனவே அவர்களுக்கு இது தொடர்பான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய 12 மாவட்டங்களிலும் அங்கே இருக்கக்கூடிய எமது உறுப்பினர்கள் முழுமையாக இந்த பிறை பார்ப்பதற்கான எல்லா ஆயத்தங்களிலும் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக எங்களுக்கு தெரியும், அந்த பிறை இருக்கக்கூடிய அந்த நேரம் 18 நிமிடங்கள். அந்த நேரத்திலும் குறிப்பாக அதற்கு பிற்பாடு
7:15 7:20 வரைக்கும் அவர்களுக்கான நேரம் கொடுக்கப்பட்டு முழுமையாக அவர்களும் இங்கு தொலைபேசியூடாக அறிவித்தார்கள். எங்குமே அந்த பிறை தென்படவில்லை என்றும், அதே போன்று இங்கிருந்தும் குறிப்பாக அந்த ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய அந்த கிளைகளுக்கும் தொலைபேசி அழைப்புகள் எடுக்கப்பட்டு அது மீள் உறுதி செய்யப்பட்டு இறுதி தீர்மானம் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு, அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பிறைக்குழு, அத்தோடு முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களம் ஆகியவை இணைந்து இந்த உறுதியான இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு நாட்டு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியும், ஈதுல் ஃபித்ர் வரக்கூடிய சனிக்கிழமையே ஷவ்வால் மாதத்தினுடைய தலைப்பிறையாக எடுக்கப்பட்டு நோன்பு பெருநாள் கொண்டாடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நாட்டு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பிறைக்குழு சார்பாக உங்களுக்கு அறிய தருகின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷவ்வால் மாதத்திற்கான தலைப்புரை பார்க்கும் மாநாடு இன்று 19ஆம் தேதி கொழும்பு பெரிய பள்ளிவாசலிலே மிகவும் நல்ல முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டிலே கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு, அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பிரதிநிதிகள், முஸ்லிம் சமய பண்பாட்டல் திணைக்களத்தின் பிரதிநிதிகள், வளிமண்டல திணைக்கள அதிகாரி மற்றும் ஏனைய பள்ளிவாசல்கள், சாவியார்கள், வேமன் சங்க உறுப்பினர்கள் போன்ற பலர் இங்கே கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே மிகவும் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு மிகவும் கண்ணியமான முறையிலே இந்த குறைபார்க்கும் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. குறிப்பாக ஒவ்வொரு முறையும் குறை பார்ப்பதற்கு அகில இலங்கை ஜமியத்துல் உலமா, பிறைக்குழு போன்ற உள்ளிட்ட உறுப்பினர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலுமே அந்த டைமுக்கு அந்த நேரத்துக்கு குறை பார்ப்பதற்கான ஒழுங்குகளை செய்து கொண்டு அவர்கள் உடனுக்குடன் தொலைபேசி மூலம் தகவல்களை அறிவிப்பது வளமையான முறையாக இருக்கின்றது. மிகவும் ஒரு பாரிய பொறுப்பை இந்த பிறைக்குழுவும் ஏனைய உறுப்பினர்களும் மேற்கொண்டு வருவதை நாம் அறிவோம். அந்த வகையிலே இந்த வருடத்திற்கான இந்த புனித நோன்பு பெருநாளுக்கான இந்த தலைப்புரை பார்க்கும் மாநாடு இன்று நடைபெற்ற போது எந்த ஒரு மாவட்டத்திலேயுமே தலைப்புரை தென்பட்டதற்கான உறுதிப்படுத்தப்பட்ட அல்லது ஆதாரபூர்வமான தகவல்கள் இந்த பிறைக்குழுவுக்கு இங்கே கிடைக்கவில்லை என்று சுமார் 18 நிமிடம் வரை இருக்கக்கூடிய இந்த பிறை இன்று இந்த பிறைக்குழு மாநாடு 7-10 மணி அளவு வரை அந்த சந்தர்ப்பத்தை எல்லா மாவட்டங்களிலும் உள்ள சகல பிறைப்பாளர்கள் உறுப்பினர்களுக்கும் அறிவித்து அவர்கள் மூலம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டு எங்கேயாவது தென்பட்டுதா என்ற அடிப்படையிலே 7-10 மணி அளவு வரையும் இந்த பிறைக்குழு மிகவும் கஷ்டப்பட்டு இந்த முடிவுகளை எடுத்தது. அந்த அடிப்படையிலே எந்த ஒரு மாவட்டத்திலேயுமே பிறை தென்படாத காரணத்தினால் ஏகமனதாக பிறைக்குழு இங்கே கூடிய அனைவரும் ஏகமனதாக எந்தவித பக்கச்சார்பும் இல்லை, தனிப்பட்ட விடயங்களும் அல்ல, எந்த ஒரு அரசியல் பொருளாதாரத்துக்குட்பட்ட விடயங்களும் அல்லாமல் அல்லாஹ்வின் இந்த மிகவும் பொறுப்பு வாய்ந்த இந்த விடயத்தை மிகவும் கண்ணியத்துடன் எல்லோருமே ஏற்றுக்கொண்டு இன்று பிறை தென்படவில்லை என்பதை அடிப்படையாக வைத்து புனித ரமலான் மாதத்தை 30வது நாளை வெள்ளிக்கிழமை பூர்த்தி செய்து சனிக்கிழமை நாங்கள் புனித நோன்பு பெருநாளை ஆரம்பிப்பது என்ற முடிவு ஏகமனதாக எடுக்கப்பட்டு ஊடகங்கள் மூலம் அறிவிக்கப்பட்டது. எனவே அறிவிக்கப்பட்டு சில மனத்தியாளர்களின் பின் தேவையில்லாத விடயங்கள் ஊடகங்களிலே சமூக வலைத்தளங்களிலே வந்து இந்த பிறைக்குழுவுடைய உறுப்பினர்களையும் கவலைக்குள்ளாக்கி இருந்தது. எனவே உடனடியாக இந்த பிறைக்குழு கூடி இந்த முடிவை நாங்கள் ஏற்கனவே அறிவித்த முடிவுதான் என்பதை உறுதிப்படுத்தி நாங்கள் தற்போது இந்த விடயத்தை சகல மக்களுக்கும் அறிவிக்கிறோம். சனிக்கிழமை புனித நோன்பு பெருநாளை கொண்டாடுவது என்று. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.